ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். வாரந்தோறும் சினிமால என்னென்ன விமர்சனங்கள் வருது, சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின என்னென்ன புது புது நியூஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத இப்ப நாம இந்த ஷோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இளையராஜாவிட்ட கெஞ்சி குத்தாடி பெர்மிஷன் வாங்க வேண்டிய விஷயத்த நான் உன் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அப்பாவோட பேர்ல நான் வரக்கூடாது, நானே நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னதான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு உங்க ஒப்பன் தான். பத்திரிகாரங்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுற விஜய் எப்படி மக்களை சந்திப்பார்? அழுதுகிட்டே பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அழுதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சு சிரிச்சுட்டாங்க. அவங்க மிகச்சிறந்த நடிகை. எப்ப வேணாலும் அழுவாங்க, எப்ப வேணாலும் சிரிப்பாங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்களுக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகன் ராபர்ட் மாஸ்டர் வரவே இல்லை. எதுக்குமே ஏன்? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயின்னு சொல்றாங்க. கமலஹாசன் எத்தனையோ பேரோட லிவிங் டுகெதர் 3 திருமணங்களை செய்து கொண்டவர். மகா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு போயிடுச்சு. திருமணம் பண்ணாமே வாழ்வேன். நீ என் புருஷனை கைப்பற்ற பார்க்குற, என் சக்கரத்தை அவர் நினைக்கிறியா, ஏன் எச்சில சாப்பிட்ற எல்லாம் வல்கராக பேசிட்டாங்க. பேசுறியாரு அண்ணனா அவர் கேள்விக்கு நான் பால் சொல்ல மாட்டேன். அப்போ அவர் என்ன மூடில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களை பற்றி 2 நடிகை, குறிப்பாக ஸ்ரீரெட்டி என்ன பேசுனா, அனகொண்டான்னு பேசுனா. அவளை என்ன செஞ்சிட்டீங்க? கேஸ் போட்டிங்களா? இல்லை நடிகர் சங்கத்தில் கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? பின்னணி பாடகி சுசித்ரா இப்போ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தீங்களா? அதை கூப்பிட்டு பேசிங்களா? அதுக்கு கோர்ட்டு போனீங்களா? நடிகைகள் சொன்ன தப்பு இல்லை, நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு தப்பா? வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சொல்லுங்க. ஸோ சினிமாவில் பல விஷயங்கள் தினமும் நடந்துட்டு இருக்கு. நாமளும் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அரசியலில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வாரிசு அரசியலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அது ஒரு டாக் ரொம்பவே போய்கிட்டு இருந்துச்சு. குறிப்பாக ஒரு கட்சியினரை மட்டும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா எல்லா கட்சியிலேருந்து வாரிசு அரசியல் வந்துருச்சு. ஸோ யாரையும் குறை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை விட அதிகமாக சினிமாவில் இப்போ வாரிசுகள் இறக்கப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? இப்போ எல்லாத்துலேயுமே தொடர்ந்து வாரிசுகள் வந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வரதா, இல்லாட்டி அது அப்படியே பரம்பரையா வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி உள்ள அனுப்புறாங்களா? என்ன மாதிரி விஷயம் சார் அது? ஏன் சினிமாவுக்கு வருகிறார்கள் என்பதற்கு முதல் காரணம் புகழும் பணமும் சினிமால தான் கிடைக்கும். இப்போ ஒரு மந்திரி போனா போலீஸ்காரங்க போவாங்க பாதுகாப்புக்கு, அரசியல் கட்சிக்காரங்க கூட போவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த செலிபிரிட்டிங்கிறதுனால கூட்ட அலை பாயும். அதனால அவங்க வெளியில வந்தாங்கன்னா அந்த ஜிம்பாய்ஸ் இல்லாமல் வர முடியல. அந்த அளவுக்கு புகழ். பணமும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சங்கிறது பெரிய விஷயம். எம்ஜிஆர் 1 லட்சம் வாங்கினது குண்டுமணியை தோளில் தூக்கி கால் முறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு 1 லட்சம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ முதல் படத்தில் 3 லட்சம், அது கூட கிடையாது. 2ஆவது படத்தில் 50 லட்சம், 3ஆவது படத்தில் 2 கோடி. அப்படி பணம் மானாவரியா கூப்பிட்டாங்க. ஆனா இது ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு தான். இதுதான் காரணம். 2வது, எப்படி வாரிசு நடிகர்கள் உருவாங்கிறான்னா, இது யாரு? மோகன்லால் மகா. இது யாரு? சிவாஜி பையன். இது யாரு? பிரபு பையன். இது யாரு? நடிகை வனிதா விஜயகுமாரோடைய மகா. அப்படின்ட்டு முகவரி. இப்போ ஒரு சினிமா அடிப்படை இல்லாத, அடித்தளம் இல்லாத ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு ஓப்பனிங் அவ்வளவு கிடைக்காது. இப்போ வாரிசு நடிகர்களுக்கு ஓப்பனிங் கிடைக்கும். அது எப்படி இருந்தாலும் ஹீரோவா கிடைச்சிடுது, ஹீரோயினா கிடைச்சிடுது. இப்போ விஜய் சேதுபதி மகன் நல்லா நடிக்கிறானா, நல்ல முகம் இருக்கா, அங்கெல்லாம் கிடையாது. விஜய் சேதுபதி மகன் அப்படின்ட்டு ஒரு ஓப்பனிங் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க, ஃபினான்ஸ் கிடைக்கும், தியேட்டர் கிடைக்கும். இதுதான் காரணம்.
ஓகே. ஸோ இப்போ அப்படி பார்க்குறப்போ விஜயோட பையனுமே இப்போ வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முயற்சியாக எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்காங்க, படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி வருது. பட் அவரை பொறுத்த வரைக்குமே 10 தலைமுறை கூட உட்கார்ந்து சாப்பிடலாம், சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் விஜயோட பையன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேர் தான், ஒரு பெரிய ஐடென்டிட்டி தான். ஸோ அவரும் தனியாக இப்போ இயக்குனராக ஆகணும் அப்படின்னு வரும்போது அது எப்படி இருக்கும் சார்? இப்போ அவரு ரொம்ப சின்ன வயசு பையன், அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிறப்ப எப்படி மத்த ஹீரோக்கள் வந்து அவரை அது நம்பி வந்து வராங்க? எப்படின்னா அவர் ஏற்கனவே 2 குறும்படங்களை எடுத்து ம், அதை வெளியிட்டு மக்கள் பார்த்துருக்காங்க. அவருக்கு அந்த டைரக்ஷன் அனுபவம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. அதனால முதல்ல லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவரே தயாரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே. அதாவது ஜேசன் சஞ்சியே தயாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஓன் வந்துகிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன்ல. ஓகே. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பின் வாங்கிட்டாங்களா என்னங்கிற புரியல. ஆனால் ரொம்ப கமுக்கமாக ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. ஓகே. விஜயுடைய புகழ் நிழல்ல நம்ம நிற்கக்கூடாது அப்படிங்கிற இண்டிவிஜுவலாக வரேன். என்னை வந்து அதுதான் இப்போ ஒவ்வொரு பசங்களுமே அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க, அப்பாவோட பேர்ல நான் வரக்கூடாது, நானே நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு உங்கள் ஒப்பந்தான், அதில் இல்லை உங்கள் அம்மா தான், அதில் மறுப்பே கிடையாது. வர்றவன் எப்படி வர்றான்? ஆமா. கருணாஸ் பையன்னு வர்றான். ம். அதே மாதிரி ஒரு நடிகையுடைய மகன்னா உடனே வர்றாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தேவயானி மகா இப்போ நடிக்கிறா. அவங்களும் இப்ப சிங்கிங்ல வந்துட்டாங்க, அடுத்து ம். படத்துல அடுத்தது வர போறாங்க. நிறைய நான் news கேட்டேன், வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கு. கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க நல்ல டைரக்டர் நல்ல கதை இருந்தால் நிச்சயமாக நடிப்பா ஓகே. அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி புகழும் பணமும் ஒருங்கே கிடைக்கிறதுனால இந்த தொழிலை அவங்க விரும்புகிறாங்க. ஓகே. இப்போ எங்கேயோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா மிஞ்சி ஒரு 50,000 சம்பளம். 50,000. ஆமா. இது அப்படி இல்லை. ஒரு 2வது படத்துலேயே கோடி ரூபா வாங்குற சம்பளம் மாதிரி வந்துருச்சு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. ம், ம். அதனால இதை நிறைய பேர் இந்த வாரிசு நடிகர்கள் சினிமாவுக்கு வர்றாங்க. முன்னால் வந்து சினிமாவில் வந்து நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய மகள்களை கட்டுப்பாடில் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியும் பல நடிகை நளினி ஆமா. அவங்க மகள் நடிக்க வைக்கல. அதுவுமே அதுக்கு முந்தின எம்என் ராஜ் நடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, அதுவும் முடியலை. அப்போ வேற சூழ்நிலை. இப்போ அது அங்கீகரிக்கப்பட்டாச்சு. சினிமானா இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்காரில் போகும்போது கருப்பு கண்ணாடி கார் இருக்கும், இங்கே வந்து நீங்கள் இந்த கருப்பு ஷேடை ஒட்ட முடியாது. ஒட்டக்கூடாது. ஆமா. அப்போது அந்த கருப்பு கண்ணாடியில் போகிறது யாருன்னு நீங்கள் வெளியில் இருக்கவங்கள பார்த்துக்கலாம், ஆமா. வெளியில் இருக்கவங்கள இருந்து உள்ள பார்க்க பார்க்க முடியாது. முடியாது. அப்போ அந்த சூழ்நிலை என்ன, யார் என்ன பிரச்சனை, நம்ம சினிமாவில் நடிப்போம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. சோ அந்த பணம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மேலே போனோடனே அரசியல், ஆமாம் நான் அரசியலுக்கு வருவேன் ஆமா. அப்படி. அதாவது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போகிறது ரொம்ப சாதாரணம். அரசியல் உடனே வான்னு கூப்பிடுது. ம், ம். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சராகவோ ஒரு எம்பியாகவோ ஏன் முதலமைச்சராகவோ கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால் சினிமாவை செலக்ட் பண்ணுறாங்க, வாரிசுகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ சமீபத்தில் விஷாலுடைய தம்பி ம், ஏஆர் முருகதாஸ்கிட்ட தான் ரொம்ப நாளாக அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். ம், ம். அவருடைய நினைப்பு டைரக்டர் ஆகணும்னு. ஓகே. ஆனால் அந்த படத்திலே அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் நடிச்சிருக்காரு விஷாலுடைய தம்பி ருத்ரா. ஓகே. ஆனால் விஷாலை பார்க்கும்போது ருத்ரா ரொம்ப அழகாக இருக்கார், ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கார். ஓ. ஸோ இனிமேல் விஷ்ணு விஷாலை ஈஸியாக ருத்ரா ஓவர்டேக் பண்ணிடுறார். ஓகே. அது மட்டும் இல்லை, முதல் படத்திலேயே 3 கதாநாயகிகளோட முத்தம், அதுவும் பல காட்சிகளில் புதட்டோட ஒரு லிப்லா கொடுத்த ஒரு அதிர்ஷ்டம் அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கு ருத்ராவுக்கு. ஓகே. இளமை ததுக்கும் காதல் கதை ம், ம். அப்படின்னா கோவிந்தன் பேபி தான். முன்னெல்லாம் ஒருத்தன் வந்து லவ் பண்ணான், தோல்வி அடைஞ்சானே உடனே தேவதாசம் மாறிடும், தண்ணி அடிச்சு உட்காந்து பாடப்படாக்கணும். அடுத்த கட்டம், ஓஹோ நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பிரேக்கம் விட்டு வேற ஒருத்தர் லவ் பண்ணுறியா, சதக் கொலை பண்ணிடுறாங்க, குத்துறது. இன்னொரு படத்தில் எங்க இருந்தாலும் வாழ்க, இப்படி எடுத்தாங்க. இப்போ ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போய் உன்னைய நான் பிரேக்கப் பண்ணுவேன், வேற ஒருத்தனோட டேட்டிங் போவேன், மறுபடியும் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன், இப்படியாப்பட்ட விஷயங்கள் நிறைய வருது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அப்போ இருக்கிற காதல் இப்ப இருக்கிற காதல் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு கலியுகம், களி முத்துடுச்சு,
சொல்றாங்கல்ல, ம். அதான் காரணம். என்ன காரணம்னா, இப்போல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு இல்லை காலேஜுக்கு பொண்ணுகளை அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பயம். ஆமா. ஏன்னா பள்ளிக்கூடத்து பாடத்தை படிக்கிறாங்களோ இல்லையோ, கல்லூரி பாடங்களை படிக்கிறாங்களே, காதல் பாடம் படிச்சிடுறாங்க. படிச்சிடுறாங்க. ஆமா. அவன் 3 வருஷம் ஒரு பட்ட படிப்பு இருக்கு, இல்லை ஒரு 5 வருஷம் இன்ஜினியரிங் படிப்புன்னா 4வது வருஷம் கல்யாணம் காதலிக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கா லவ் பண்ணுறதுக்கா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அவ 9 படிக்கிறா, இந்த போய் 7வது படிக்கிறான். இவன் 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. மொட்டை மாடி கூப்பிட்றா, லிப் கிஸ் அடிக்கிறா. ஓகே. நீ என்னை பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறா. 4 நாள் கழிச்சு அவன் மனம் மாறிடுது. டாய், இனிமே நீ அக்கான்னு கூப்பிடணும், பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. மனம் அவ்வளோ சீக்கிரம் மாறிடுது. இப்போ மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிற அளவுக்கு காதல் மரத்துக்கு மரம் தாவங்கள குரங்கு, அந்த மாதிரி படம் பார்க்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ உள்ள பசங்களும், டேய் மோன, நீ கோவப்பட்ட பிரேக்கப், நான் தண்ணி அடிப்பேன், நீ தண்ணி அடிக்கலாம் விட்டுரு, பிடிக்கலையா பிரேக்கப், இப்படி சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக பிரேக்கப்புங்கிறது சாதாரணமாயிருது. அதேமாதிரி அடுத்தவனும் அவளை சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இவனும் அடுத்த கமலஹாசன் மாதிரி, டேய் காதல் தோல்வி அடைஞ்சுன்னா இந்த பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் வரும், அந்த பஸ்ஸை ஏறிடுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு. அந்த படத்தில் ஓஹோ இந்தன் பேபி, இந்த படத்தை இளமை ததும்பும் காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓஹோ இந்தன் பேபி அவ்வளோ சுவாரஸ்யமான பாட்டு. அதாவது ஜெமினியேசனும் வைஜெயந்திமெல்லாம் குதிரை போடுவாங்க, அது ஒரு டைப்பான காதல். ஏன்னா அந்த படத்தில் புருஷன் விட்டு ஓடி போயிடுவான், தேடி வர்ற காதலும் அதில் இருக்கும். இது ரொம்ப சுவாரஸ்யமான படம். வாரிசு படத்தில் அது ஒரு முக்கியமான படம். ஓகே. ஸோ வாரிசுகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம், விஜய் பற்றியும் பேசியிருந்தோம். ஒரே ஒரு வார்த்தையில இப்போ விஜய் அரசியல்வாதியாக மாறிட்டாரு. ஸோ உங்களோட பார்வையில் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? அவர் நடிகராக இருந்திருக்கலாம், அதுவே நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அரசியலில் போனதும் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எம்ஜிஆர் சிஎம் ஆனார், தொடங்கின 6 மாதத்துலேயே திண்டுக்கல் எம்பி தேர்தலில் ஜெயிச்சார். ஏன்? அவர் சாதாரணமாக ஒன்றும் நடிப்புல இருந்து உடனே குதிச்சிடல. திமுக பொருளாளராக இருந்தார், திமுக எம்எல்ஏவாக இருந்தார், இசையமைப்பு திட்ட துணைத் தலைவர் இருந்தார். தமிழ்நாடு முழுக்க நடிகராகவே அவர் வலம் வந்தார். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு படம் கொஞ்சம் பின்தங்கின்னு வச்சுங்க, உடனே ஒரு டூர் அடிப்பார், ரசிகருடைய பல்ஸை பார்ப்பார். அதே மாதிரி அவர் காலத்தில் டிவி இல்லை, எதுவுமே இல்லை, அதாவது தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லை, முக்கியமா யூடியூப் இல்லை. அவர் காலத்துல கிசு கிசு வந்துச்சு, அது வேற விஷயம், அது அவர் பாதிக்கல. அப்போ அவர் அனுபவத்தோட அவர் வந்தாரு. திமுகங்கிற ஒரு அடித்தளம் அவர் கிடைச்சது, அண்ணா திமுக ஆரம்பிச்சார், ஜெயிச்சார். அப்பவும் அவர் எப்படி 67ல் அண்ணா திமுக கூட்டணி அமைச்சதோ அதே மாதிரி அவர் கூட்டணியில தான் அவருடைய கதை ஓடிச்சு. இப்போ அவருக்கு எம்ஜிஆருக்கு நடனம் ஆட தெரியும், அதிகமாக நடிப்பு வராதுன்னாலும் கூட டைரக்ஷன் நல்லா தெரியும், ஒரு சீனுக்கு அடுத்த சீனு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ விஜய்க்கு அது இருக்காங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா அவருடைய பல படங்கள் தோல்வி படங்களாக இருக்கு. கதையை தேர்ந்தெடுப்பதில் அவ்வளோ வல்லவரானா தெரியாது, ஆனால் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு. இளைஞர்கள் மனசில், நிறைய பேர் மனசில் சினிமா நடிகராக அவர் இருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் அரசியல் இன்னும் ஒரு எல்கேஜி தான் இருக்குது. ஓகே. இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பேசி ரொம்ப சர்ச்சையாச்சு, நீங்க கேட்டீங்களா ஒரு பேச்சு? ஆமா, எழுதி வச்சாலே தப்பு தப்பா பிடிப்பாரு. அது எல்லா அரசியல்வாதிகள்டையும் அது இருக்கு, இருந்தாலும் அவர் கொஞ்சம் அதிகம். அவருக்கு எது அரசியல் பிரச்சனைகள், எது மக்கள் பிரச்சனைகள், எதை அதிகமா பேசணும், எதை ஷார்ட்டா பேசணும்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் மேல அது இதுவரைக்கும் பேசுனதே இல்லை. எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தில் 1.5 மணி நேரம்லாம் பேசியிருக்காரு, சட்டசபையில பேசியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அனுபவஸ்தர்கள் அவருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, அதனால அவர் நிறைய படிச்சுக்கிட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, யாரு இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க, எப்படி இந்த சுதந்திரத்தை பெற்றோம் அப்படிலாம் அவருக்கு தெரியாது. அவங்க அப்பா டைரக்டர், ஈஸியா சினிமாவுக்கு வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு அரசியல்ல அவர் தொடங்கி 1 வருஷம் கிட்ட ஆகிப்போச்சு. எத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, எத்தனை பிற கட்சிகள் இருந்து அனுபவம் வந்திருக்காங்க, வந்தவங்க கூட 2 பேரும் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க.
ஆமா. நெறைய பேர் விலகிட்டு இருக்கிறதாமே ஆமா. நியூஸ்ல. என்ன காரணம்னா, உண்மையான ஷோங்கிறது சினிமால நடக்காது. அதாவது சினிமால நடக்கும். ஓகே. சினிமால கூட ஒரு நல்ல கதை, நல்ல டைரக்டர், நல்ல பாடல்கள், நல்ல ஃபைட் இருந்தா தான் ஓடும். ஒரு கதாநாயகனுக்கே இவ்வளவு பக்கபலம் தேவைப்படும்போது, ஒரு அரசியல் தலைவருக்கு எவ்வளவு பக்கபலம் தேவை? ஆமா. இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு கிசுகிசு வந்திருக்கு. ம். கொஞ்சம் விஜய வந்து உசுப்புற மாரி. ஏன்னா காங்கிரஸோட தமிழ்நாடு வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா, ஒரு வேளை காங்கிரஸோட அவர் சேர்ந்தாருன்னா, கொஞ்சம் வர்றதுக்கான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகார கூட்டணியினருக்கு ஒரு ஒரு காங்கிரஸுக்கு பேஸா ஓட்ஸ் இருக்கு எல்லா ஊர்லயும். அந்த ஓட்டு இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அவரு அரசியல்ல ஓரளவு வரலாம். வெற்றி பெறதுக்கு ம். முதல்வர் ஆவதற்கு அல்ல. ஆமா. அது இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப இன்னும் இருக்கு. இன்னும் அவர் வந்து அரசியல்ல வந்து அனுபவம் பெறவே இல்ல. நான் சொன்ன மாரி எல்கேஜிலாம் இருக்காரு. நாட்டுல உள்ள பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் ஓடுது, என்னென்ன பிரச்சனைகள வந்து மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. விலைவாசிய பத்தி அவரு பேசவே இல்ல. தெரியல. விலைவாசி பிரச்சனை, மின் வெட்டு இல்லன்னாலும் எல்லா இடத்துலயும் மின்வெட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாரி மின் கட்டண உயர்வு ஏறி இருக்கு. இந்த மாரி விலைவாசி உயர்வுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத பூரா அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத அவர் சொல்லணும்ல. ஆமா. ஆனா மக்கள் என்ன கேட்பாங்க, அப்போ வந்து நாங்க வந்து ரூ. 50 படம் பார்த்தோம்ப்பா. இப்போ உன் படத்த ரூ. 300 படம் பார்க்குறோம்ல. ஆமா. பதில் வரும். அதுக்காக அவர் பேசாம இருக்காராங்கிறது எனக்கு தெரியல. அதனால அவருக்கு இன்னும் அனுபவம் தேவை. மக்கள்ட்ட பேசணும். இப்போ டூர் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்ப டூர் போறாரு? எப்ப பார்த்தாலும் மாநாடு, மாநாடுன்னு கொட்டாக்குள்ள வச்சு சினிமா நடத்துற மாரி நடத்திட்டு இருக்காரு. அது அல்ல. பொதுமக்கள் வரணும். வந்து பார்க்கணும். பொதுமக்கள் சில கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல பத்திரிகையாளங்கள சந்திக்க சொல்லுங்க. ஆமா. பத்திரிகையாளங்கள சந்திக்கிறதுக்கு பயப்படுற விஜய் எப்படி மக்கள சந்திப்பாரு? ஆமா. ஏன்னா, பத்திரிகைக்காரங்களாவது சரி விஜய்ட்ட இந்த கேள்விலாம் கேட்கலாமான்னு ஃபில்டர் பண்ணி கேட்பாங்க. ஆமா. ஜனங்க காட்டுத்தனமா கேட்பான். உன்னுடைய திட்டம் என்னய்யா? வரி எப்படி புது வரி போடாம அரசாங்கம் நடத்துவ சொல்லு. மதுக்கடையில முடிவியா? இப்படிலாம் கேள்வி கேட்பான். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். திணறிடுவாரு. அதெல்லாம் வந்து அனுபவம் உள்ள இருக்காங்களா? ஒரு 10, 15 ரிட்டயர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உன்னுடைய கட்சியில இருக்கணும். எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜ்லாம் உள்ள இருந்தாரு. ஓ! ஒரு நீதிபதியவே அவர் அமைச்சராக்குனாரு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால இப்போதைக்கு இன்னும் அவர் வந்து முதிர்ச்சி இல்லாம தான் இருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. நடிகரா எப்படியோ ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டாரு. ஆமா. என்ன ஓரளவுக்கு காரணம்னா, நல்லாவே ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு ஜீன்ஸ் இருக்கு. அவங்க அம்மா பின்னணி பாடகி, ஆமா. அவங்க மாமா வந்து பாடகரு, அவங்க அப்பா பெரிய நடிகர், டைரக்டர். அதுல உள்ள கொஞ்சம் அவருக்கு இருந்துச்சு. அவர் திறமை உள்ள நடிகர். அதுல எந்த சந்தேகம் இல்ல. ம், ம். திறமையுள்ள அரசியல்வாதியான்னா, அதுக்கு என்னால பதில் சொல்ல இல்ல. முடியாது. ஓகே. அரசியல்ல எப்படி நிக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆமா ஐயா. நான் இன்னும் அவர ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ சினிமால நெறைய விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரோவர்சியா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு படம் வர்றத வச்சு அதுல இருக்கக்கூடிய நிறைய பார்க்கறத விட குறைகள தான் ரொம்ப அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி சொல்லும்போது வனிதா அப்படின்னு சொன்னாலே கான்ட்ரோவர்சி தான், விமர்சனம் தான். அவங்கள பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்னதான் பாசிட்டிவா பண்ணாலும் நம்ம மக்கள் அத நெகட்டிவா தான் பார்க்கறாங்க, நெகட்டிவா தான் பேசுறாங்க. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணி அது இப்ப வெளியில அதுல 1008 பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. நேத்து கூட அழுதுகிட்டே பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த இல்ல அளவுக்கு அழுதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சிரிச்சுட்டாங்க. ம். அவங்க மிகச்சிறந்த நடிகை. எப்ப ம். வேணாலும் அழுவாங்க, எப்ப வேணாலும் சிரிப்பாங்க. ம். அப்போ அவங்க பண்றது எல்லாமே உண்மையிலே நெகட்டிவா தான் இருக்கா? இல்ல உண்மையிலேயே பாசிட்டிவ் இருந்து நம்ம அத நெகட்டிவா பார்க்கிறோமா? ஏன் அப்டின்னா, இந்த சாங்குக்கான ஒரு காப்பி ரைட்ஸ் கூட நாங்க ஆல்ரெடி எல்லாம் வாங்கிட்டோம். இந்த படம் வருது, இந்த பாட்டு இதுல இருக்கு அப்டின்றதையும் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. படம் வர்றதுக்கு முன்னாடியே சோனி மியூசிக் கிட்ட நாங்க காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப திரும்பவும் இளையராஜா இப்டி நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. கடவுளே என்ன திட்டினா மாதிரி இருக்கு அப்டின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாங்க. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வனிதாவுடைய பேட்டியில என்ன சொன்னாருன்னா, ம். நான் இளையராஜாவ போய் பார்த்தேன். ம். பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா. இத எப்படி நம்புறது? ஒரு பெர்மிஷன் சொன்னா, ஒரு அக்ரீமெண்ட் இருக்கணும். கையெழுத்து போட்டு குடுக்கணும். இல்ல இருக்கணும்ல. சும்மா வாய் வார்த்தை என்னைக்கு பலிக்கும்? பலிக்காதா? கோர்ட்ல பலிக்காது. அதனால அது வந்து உண்மையா பொய்யாங்கிறத உறுதிப்படுத்த முடியாது. 2வது அப்படியே ஒரு பெர்மிஷன் குடுத்திருந்தா எதுக்கு கேஸ் போடுறாரு? ஆமா. அவசர கேஸா விசாரிக்கணும்னு சொல்றாரு.
சரி, அவரு பாடல்கள் அவர்கிட்ட தான் காப்பி ரைட்ஸ் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ம். இது சோனி மியூசிக்ல வாங்குன்னு சொல்லிச்சு. சோனி மியூசிக்ல வாங்கிச்சா? இல்ல இளையராஜா பெர்மிஷன் வாங்கிச்சா? ம். அதுவே அங்க குளறுபடியா இருக்கு. அதனால சர்ச்சைக்குரிய நடிகை வனிதா விஜயகுமார். அது ஓகே. சர்ச்சை அதாவது வனிதா விஜயகுமார் பேசினாலே அது சர்ச்சை தான். சமீபத்தில விஜய் சேதுபதியுடைய மகன பத்தி பேசும்போது, அடுத்த விஜய் இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா தெரியல. ம். ஏங்க ஒரு படம் தான் நடிச்சிருக்கான். அதுக்குள்ள வந்து அ விஜயுடைய அடுத்த விஜய் இவரு தான் சொன்னா, அதெல்லாம் நம்பத்த மாதிரி இருக்கா? ஒரு அ ஆவேசப்பட்டு அதிகமா பேசுற மாதிரி இல்ல. ஆமா. அதுதான். அது மட்டும் இல்ல, அந்த கதைய அந்த படத்த வந்து ஜோவிகா அவருடைய மக தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் வாலை குமரியா இருக்கிற ஜோவிகா தயாரிக்கிற படம் மாரி எனக்கு தெரியல அந்த படம். ஓகே. அவ்வளவு அதாவது கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல நாட்டு. 45 வயது கணவனும், 40 வயது மனைவியும். மனைவி. கணவன் என்ன சொல்றான், இப்ப குழந்தை வேண்டாம். ஏன்னா உனக்கு 40 வயசு ஆயிட்டு, எனக்கு 45 வயசு ஆயிட்டுன்னு சொல்றான். வனிதா வந்து எனக்கு கல்யாணம் எனக்கு குழந்தை வேணும் ஆமா. அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்ட அழகா ஒரு டாக்டர் அந்த எதார்த்தமான விஷயங்கள்ல வச்சு செஞ்சா அருமையா இருந்திருக்கும் படம். ம். ம். வாடகை தாய் பற்றியும் படங்கள் எடுத்திருக்காங்க. முக்தா சீனிவாசன் எடுத்து நல்லா ஓடிச்சு. அப்படி இல்லாம வெறும் பேஸ்ட் ஆன் செக்ஸ் படுக்க விஷயம் அப்படின்னு போனா, ம். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு திகட்டிருக்கும், ஒரு சிலருக்கு வெறுப்படிக்கும். ஓகே. அதுல ஒரு விஷயம், அதாவது உடலுறவு கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ராபர்ட் கிட்ட இருந்து அது சொல்ல முடியாது. அருவருப்பு மட்டும் இல்ல, ஆபாசத்தின் உச்சம். நான் அந்த விஷயத்த நேரேட் பண்ணேன்னா, என் மரியாதை குறைஞ்சிரும். நீங்க படத்த பார்த்து, நீங்களே படம் பார்க்கும்போதே வாந்தி எடுத்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் வந்து சென்சார் எப்படி அனுமதிச்சாங்கங்கிறது எனக்கு தெரியல சார். ம். சென்சார் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காங்க. இந்த விஷயம் சொல்ல வேண்டிய விஷயமா? சொன்னா எடுபடுற விஷயமா? இது எந்த அடிப்படையில மருத்துவர்ட்டருந்து ஒரு சான்றிதழ் வாங்குனீங்கலாம் கிடையாது. அப்படி ஒரு இத வச்சிருக்காங்க. அது அ அது எப்படி சென்சார் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் செக்ஸ் விரும்பிகளுக்கு கொஞ்சம் உசுப்புற மாரி தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல ஏன் அழுதாங்கன்னா, படம் பிசினஸ் ஆகல, தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால தான் அழுதாங்க. ஓகே. அப்புறமா சரி ஏன்னா படம் 7 படம் வருது அந்த டைம்ல. ம். ம். அப்போ இவங்க திடீர்னு ஒரு ஒரு கேப் விட்டு ஒரு 3 படம், 4 படம் வர இடத்துல விட்டா பரவால்ல. 7 படம் வெளியிடுற இடத்துல விட்டுருக்காங்க. அது அந்த ஜோவிகா தயாரிச்ச படம். ஆமா. ஜோவிகாவுடைய படம் உண்மையிலேயே உழைத்து நியாயமான முறையில அது கிடைச்சுதுன்னா, இந்த படத்துலருந்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ம். ம். இல்லன்னா கஷ்டம் தான். ஏன்னா, இந்த வனிதா விஜயகுமார் சர்ச்சைக்குரிய நடிகைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதனால படம் பார்க்க வர்றது அதிகமா இருப்பாங்களா? குறையா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒருவேளை சிலர் வந்து வனிதாவுடைய அபிமானிகளா இருக்கலாம். சரி பார்க்கலான்னு வந்திருக்கலாம். ஏன்னா, எல்லாரையும் போல்டா வந்து பாருன்னு சொன்னது. என்ன சொன்னா, அப்பாவையும் வந்து பாருன்னு சொல்லுச்சு. ம். அம்மாவையும் வந்து பாருன்னு சொல்லுச்சு. ம். டைட்டில்ல வந்து அம்மாவுக்கு தனி காடு, அப்பாவுக்கு தனி காடு. இப்ப லேட்டஸ்ட்டா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குடும்பத்தில் எல்லோரும் நடிக்கிறார்கள். ஆமா. சொல்லியிருக்காங்க. இது எந்த அர்த்தத்துல சொல்லுச்சுன்னு தெரியல. சினிமால நடிக்கிறத சொல்லுச்சா? வாழ்க்கையில நடிக்கிறாங்கன்னு சொல்லுச்சா? அது மட்டும் இல்ல. நான் முக்கியமா கவனிச்சது, இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்களுக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகன் ராபர்ட் மாஸ்டர் வரவில்லை. வரவே இல்ல. எதுக்குமே. ஏன்? ஆமா. ஒருவேள அதனால அழுதுச்சா என்னங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஓகே. ஆனா இது ஒரு ஒரு கதாநாயகன் அதாவது நான் வந்து அவர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற ஓப்பனா சொன்னாங்க. அவரு எதற்காக அவங்க வீட்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவரு வரவே இல்ல. ஒருவேள இந்த படத்தையே அவருக்கு பிடிக்கலையாங்கிறது நமக்கு தெரியல. அது ஒருவேள இன்னும் ஒரு வாரம் அல்லது 2 வாரம் கழிச்சு ராபர்ட் மாஸ்டர் வாய திறந்தா தெரியும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க இளையராஜா பத்தி பேசும்போது வந்து ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாங்க. நாங்க அவங்க வீட்லலாம் வளர்ந்துருக்கோம். அவங்க வீட்டுக்கே நான் வந்து மருமகளா போக வேண்டியது அப்டின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்ன சார்? யாருக்கு அவங்க அதாவது ஹெச்ஓடியா எந்த போய் நேரத்துல எத பேசுறது? ம்.
எப்படி பேசுறதுங்கிறது இப்போ நானே இப்போ ஒருத்தர் வந்து பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க, இல்லை குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய முந்தைய காதலை பேசுறது இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கார்த்திக் ராஜா குழந்தை குட்டியோட இருக்காரு. ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா 3 கல்யாணம் பண்ணிட்டு இப்ப குழந்தை குட்டிகளோட இருக்காரு. இதுல யார சொல்லுது? கார்த்திக் ராஜா சொல்லுதா, யுவன் சங்கர் ராஜா சொல்லுதா? சரி, ஏற்கனவே 4 கல்யாணம் பண்ணிச்சு வனிதா விஜயகுமார், இது எத்தனாவது புருஷன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த ஒரு காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வரும். இவளோட 4வது புருஷன் நான், இல்ல நான் தான் முத புருஷன் அப்படின்னு சண்டை வரல காமெடியில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது இளையராஜாவிட்ட கெஞ்சி குத்தாடி பெர்மிஷன் வாங்க வேண்டிய விஷயத்த, நான் உன் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ, தொலைச்சு விடும் தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரிலாம் இருக்கு. காமெடி பண்ணுதா, சீரியஸா பேசுதா வனிதா விஜயகுமாருங்க நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம டபுள் மீனிங்ல வந்து உள்ள நிறைய விஷயம் வருது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிருக்காங்க. தான் சொன்னேன்னு. ஒரு இல்ல அது அதையுமே அவங்க வந்து ஓப்பனா ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருந்தாங்க. நான் சொன்ன இதே விஷயத்த ஒரு படத்துல பாக்யராஜ் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு தப்பா தெரியல. நாங்க சொல்றது மட்டும் எப்படிங்க தப்பா ஏங்க நான் அந்த படத்துல நடிச்சேங்க. முருங்கா வைக்கிற நான் தான் நடிச்ச முந்தான முடிச்சல. அவரு பயன்படுற விஷயத்த சொன்னார். அது ரெட்டை அறுத்த விஷயமே இல்லை. அதாவது ஓரளவு ஆண்மை இல்லாதவர்கள் வந்து இந்த முருங்கைப்பூ சட்னி, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல் சாப்பிட்டா நல்லதுன்னாரு. அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நம்ம மருத்துவ குணங்கள் உள்ளது. பாக்கியராஜ் சொன்னாருங்கிறத இது சொல்ல முடியுமா? என்ன மெண்டல் பேசிட்டு இருக்கு. இப்ப பாக்கியராஜும் வம்புகளுக்கு அது தப்பு இல்லை. அவரு வந்து பெண்கள் பிடிக்கிற விதமாக படம் எடுத்தார். அது சின்ன வீடா இருக்கட்டும், அதாவது அந்த மூத்த பொண்டாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இவ வச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படி மெஸ்மரைஸ் பண்ணி அதை மனமாற்றத்துக்குரிய படமா இருக்கும். சின்ன வீடுன்னு பெயர் வைக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை இந்த படத்துக்கு அதான் ஆப்ட் டைட்டில் அப்படின்னு சார் சொன்னார். அதனால அவர் வந்து குடும்ப படங்களும் சரி காமெடி படங்களும் சரி மிக்ஸ் பண்ணி அடிச்சார். அந்த காலத்தில் ரஜினிகாந்துக்கு படத்துக்கு வர்ற வசூலை விட பாக்யராஜ் சார் நடித்து இயக்கிய படங்களுக்கு வசூல் ஜாஸ்தி. ஏவிஎம்மே அதை சொன்னாங்க, முந்தான முடிச்சு எவ்வளவு வசூலை கொடுத்தது அப்படின்ட்டு. அதனால பாக்யராஜையும் வனிதா விஜயகுமாரையும் ஒப்பிடுவது தவறு. அதுவும் வனிதா விஜயகுமார் இளையராஜா வம்புகளுக்கு, பாக்யராஜ் சார வம்புகளுக்கு, ஏன் எதுக்கு தான் கேட்க தோணுது. அதுதான் இப்போ அவர் எல்லாத்துக்குமே காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. பட் அப்படி தெரிஞ்சும் இவங்க எப்படி வந்து ரைட்ஸ் வாங்காம அவரோட பாடலை வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம். அதாவது செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு நான் அவங்க வீட்டு மருமகளா வரும்னு நினைச்சேன் அப்படி இப்படிலாம் பேசுறது வந்து அநாகரிகமாக இருக்கு. வனிதா விஜயகுமார் மேல சிம்பத்தி வருவதற்கு பதிலாக ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னு தான் தோணுது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம் 90s கிட்ஸ் லவ் எப்படி இருக்கும், 2K கிட்ஸ் லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரொம்பவே பரவலா இருந்துகிட்டு இருக்கு. நார்மல் பீப்புள் கூட அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க, ஹை பீப்புளும் அப்படி இருந்துட்டு இருக்காங்க, செலிபிரிட்டிஸ் முக்கியமா நிறைய பேர் அப்படி இருந்துட்டு இல்ல. அந்த டேட்டிங்கு லிவிங் டுகெதருக்கு நீதிமன்றமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆமா, அது அவங்க இஷ்டம், வாழ்வியல் உரிமைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓகே. பட் இருந்தாலும் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது காதல், கல்யாணம், கல்யாணம்ன்ற ஒரு விஷயம்ல முடியணும் அப்படின்னு இல்ல. காதலிச்சு கல்யாணம் பண்றதை விட கல்யாணம் பண்ணி காதலிக்கிறது நல்லது. ஆமா, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால அதை பின்பற்றலாம். ஓகே. ஆனா இங்க வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒன்லி லவ்வா எஸ், கல்யாணமா நோ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மாதிரி இல்ல, அப்படித்தான். எனக்கு திருமணம் பிடிக்காது, காதல் பிடிக்கும். நான் டேட்டிங் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன், நிச்சயார்த்தம் வரைக்கும் போயிருக்கேன், அதுக்கப்புறம் பிரேக் ஆயிருக்கு. இப்போ ஆமா, இப்போ இசை கலைஞர் ஒருத்தர் லவ் பண்ணாங்க, அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. ஃபினிஷில் என்ன சொல்றான்னா, நோ லவ், ஒன்லி லவ், நோ மேரேஜ். திருமணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் சரியான வாழ்க்கை துணையை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. எனக்கு எல்லாரும் மட்டமாக தான் இருக்கு. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அதில் நான் அதை சொல்றதுல நான் வெக்கப்படவும் இல்லை
அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ருதி ஆமா. ஹாசன். அது மட்டும் இல்லாம ஒரு பிரஸ் மீட்ல வந்து எப்போ கல்யாணம்னு கேட்கும்போது, என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து சாப்பாடு போட போறீங்களா? நீங்க வந்து காசு குடுக்க போறீங்களா? அப்படின்ற மாதிரி ரொம்ப விமர்சனமா பேசியிருந்தாங்க. ஸோ அத பத்தி பார்த்திருக்கீங்களா? நீங்க அத ஆமா கேட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க ஒரு பெக்யூலியர் டைப் தான். ம். அதாவது என்னன்னா, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்ன்னு சொல்றாங்க. ஆமா. அதே மாதிரி கமலஹாசன் எத்தனையோ பேரோட லிவிங் டுகெதர். அதை பத்தி அவர் பேசவே மாட்டாரு. 3 திருமணங்களை செய்து கொண்டவர். அதை பத்தி அவர் பேச மாட்டாரு. மகா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. நீ வாழ்ந்து இந்த மாதிரி பண்ண. நான் வந்து நீ திருமணம் பண்ணிக்கிட்ட. ஆனா விவாகரத்து பண்ண. நான் அப்படி இல்லை. திருமணம் பண்ணாமே வாழ்வேன். விவாகரத்தும் கமுக்கவும் செஞ்சிருவேன். கோர்ட்டுலாம் கிடையாது. என் மனசாட்சிப்படி சைலண்டா பிரிஞ்சுக்கோ. ஓகே. நீ ரூட்டை பார்த்துட்டு போ, நான் என் ரூட்டை பார்த்துட்டு போறேன்னு போறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. அதே மாதிரி அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னான்னா, ஏய் நான் எப்படி ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னடா? நான் ஒரு காட்சி பொருள். என்னைய வந்து ரசி. ஏன்னு சொன்னா, நான் கோயில் சிற்பம் மாதிரி. கோயில் சிற்பத்துல எப்படி விழுந்து கும்பிடுற? கோயில் சிற்பத்துல உன் கண்ணு காமத்தை பாக்குதா? பக்தியை பாக்குது இல்லையா? அதே மாதிரி என்னையும் ஒரு காட்சி பொருளை பாரு. கலை நேயத்தோட என்ன பாரு அப்படின்னு போல்டா சொன்ன ஒரே நடிகை ஆமா. ஸ்ருதி ஹாசன். ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப மும்பைல போய் செட்டில் ஆயிட்டு டோட்டலாவே வந்து மாறிட்டாங்க அப்படின்னு வந்து அதை சொல்றாங்க. விட என்னன்னா, நான் என்னுடைய அப்பா வருமானத்தில் வாழவில்லை. ஆமா. அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. வாழ நான் விரும்பல. வாழவே இல்லை. 10 விஷயம் எங்க அப்பன்ட்ட கேட்டதில்லை. ஏன் சம்பளத்தையும் எங்க அப்பா எதிர்பார்த்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க வேற கலாச்சாரம். அதான் வெஸ்டர்ன் கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது அவங்க உரிமை. நாம அதை விமர்சிக்க முடியாது. ஓகே. இந்த சேர்றது, பிரியறத பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சமந்தா அவர்களுமே அவ்ளோ அளவுக்கு லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, கொஞ்ச நாள் வாழ்ந்து திரும்பவும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவரு செட்டில் ஆயிட்டாரு. ஆனா இவங்க வந்துட்டு புதுசா இப்போ ஒரு டைரக்டர் கூட வந்து ரொம்ப ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் 2 பேரும் ஒண்ணா போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஆனா 2 பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அந்த டைரக்டருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க ஃபேமிலில இருந்து பிரச்சனைகள் வருது. ஆனா இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல சமந்தாவ பாதிக்கல. சமந்தாவ யாரும் நெகட்டிவா பேசல இதுல. இன்னொருத்தர் கூட எப்படி நீங்க வந்து சுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்ப இவங்களுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா? இவங்களோட அந்த உறவு எந்த அளவுக்கு இப்ப இருக்கு சார்? சமந்தா வந்து இயக்குனர் ராஜ் டினி மோர் அப்படிங்கிறவரை காதலிக்கிறாங்க. அவங்க இப்போ ராஜ் டி மோர் இயக்கத்தில் சரிதா நடித்தாங்க. இப்போ அட் திஸ் மூமெண்ட் அவங்க வந்து ஸ்டேட்ஸில் இருக்காங்க. யார்? ராஜ் டி மோரும் சரிதாவும் ஸ்டேட்ஸில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ராஜ் டி மோருடைய மனைவி இப்போ சமீபத்தில் வந்து கச்சா முச்சான்னு திட்டி நீ வந்து என் புருஷனை கைப்பற்ற பார்க்குற, நீ சக்கரத்தி அவர் நினைக்கிறியா, ஏன் எச்சில சாப்பிட்ற, எல்லாம் வல்கரா பேசிட்டாங்க. அதை பற்றி சமந்தா கண்டுக்கவே இல்லை. ஆமாம். அதனால அவங்க பாட்டுக்கு அமெரிக்காவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருக்காங்களா? எப்படி சார் பண்ணுவாங்களா? இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா, ராஜ் டிமோர் வந்து முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணணும்ல. டிவோர்ஸ் பண்ண பிறகு தான் அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். இல்லைன்னா சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அவங்க டேட்டிங் போவாங்க. நான் என்ன டைவர்ஸாக பண்ணியிருக்கேன், உன்னை என்ன கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி கேஆர் விஜயாவை வேலாயுதன் நாயர் கல்யாணம் பண்ணிட்டாரு. வேலாயுதன் நாயருக்கு தனி குடும்பம் இருக்குது. கேஆர் விஜயாவோட கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பொண்ணும் பத்துக்கிட்டாரு வேலாயுதன் நாயர். அதனால கேஆர் விஜயாவுக்கு எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் சாமி விஷயம்லாம் பண்ணாங்க. ஸோ ஒரு நடிகர் நடிகையுடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் சினிமா வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க நேரம் எல்லாம் இருந்தால் கொடிக்கிட்டு பிறப்பாங்க. இதுக்கு கேஆர் விஜயாவே இருக்காங்க. அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சமந்தா சமீபத்தில் தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஒன்று சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, நான் 18 வயசுலேயே காதலித்தேன். அப்போ காதல்னா என்னென்னு எனக்கு புரியாது, ஆனாலும் காதலித்தோம். காதலர்கள் என்னென்ன பண்ணலாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு காதல்னா என்னென்னே புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் 2 பேருக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு வந்தது. இப்போ என்னுடைய முன்னாள் காதலன் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருக்கான். அவன் பேரை நான் டாட்டு குத்தியிருக்கேன். அதை பற்றி நான் வெட்கப்படவே இல்லை. ஏன்னா நான் நாகார்ஜுனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லவ்வில் இருந்தேங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் காதல் கல்யாணங்கள்லாம் பெரிய விஷயம் இல்லை. லிவிங் டு வாழ்க்கை வாழ்கிறோமா,
அன்னைக்கு நாள் நல்ல சந்தோஷமா போச்சாங்கிறது தான் அப்படிதான் அவங்களுக்கு இருக்காங்க. முக்கியம். ஓகே. அதே அப்படிதான். மாதிரி இப்ப நயன்தாரா கூட ஏதோ ஒரு ட்விட்டர் போட்டுட்டு அதுல இருந்து ஒரு பெரிய சர்ச்சை. ஒருவேளை அவங்க 2 பேர் பிரிய போறாங்களா? அப்படின்ற மாதிரி அளவுக்குலாம் பிரச்சனைகள் பேசப்பட்டுட்டு இருந்தது. சோ அது நீங்க பாத்தீங்களா? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நயன்தாராவை பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து ஜோசியத்தை ரொம்ப நம்புறவங்க. ம். ஜோசியத்தை நம்பினால தான் மூக்குத்தி அம்மன் முதல் பாட்டில் நடிச்சாங்க. அவங்க கூட எப்பவுமே ஒருத்தர் ஒல்லிய கருப்பா வளர்த்தியா போவார். அவர் தான் ஜோசியர். ஓகே. அவர் ஜோசியம் சொன்ன அடிப்படையில தான் இந்த விக்னேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஓகே. ஜோசியர் சொன்ன அடிப்படையில தான் அந்த 2 குழந்தைகளை தத்தெடுத்துட்டாங்க. அடுத்தது. அந்த அந்த சமயத்துல யாரோ ஒரு நடிகையை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட இன்ஸ்டாகிராம்ல போடப்பட்ட வார்த்தைகள் தான் அது. ஓகே. அது நயன்தாராவுடைய சொந்த வாழ்க்கையை குறிப்பது அல்ல. நிறைய பேர் இப்படி கச்சா அமிச்சான்னு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் பேசலை. ஆனால் இப்போ சமீபத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நயன்தாரா விக்னேஷன் கீழே படுத்திருக்காரு, மேலே ஆமா. போட்டு இவங்க மாரி உங்கள் ஊகத்துக்கு இதான் பதில், ம். உங்கள் வளர்ந்திக்கு இதான் பதில்னு போட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பெட்டர் ஹஸ்பண்டு விக்னேஷ் சிவனை மாற்றே கிடையாது. ம், ம், அவ்வளவு நல்லவர், ம். அவ்வளவு நல்லவர். நயன்தாரா என்ன செஞ்சாலும் எஸ்மா எஸ்மா அதுதான். அதனால அவருக்கு அந்த மாற்று கருத்தே இல்லை. என்ன காரணம்னா, அவருக்கும் பாடலாசிரியராக இருந்தார தவிர அவர் படங்கள் பெருசாக போகலை. பண்ணல. அதனால சரி இது இனி நயன்தாராவுடைய நம்முடைய காலத்தை ஓட்டிடும் அப்படிங்கிற முடிவுன்றாரு. நயன்தாரா அப்படிதான் நம்முடைய நமக்கு ஒரு பாதுகாவலராக இருக்காரு அப்படிங்கிறதுனால இப்போ நயன்தாராவுக்கு ஒரு பெரிய சேஃப்கார்டு அவர் தான். ஆமா. ஸோ அதனால அவங்க அந்த பிரியறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. ஓகே சார். ஸோ நம்ம வெளியில இருக்கக்கூடிய நிறைய நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். இன்னொன்று நான் கேள்விப்பட்ட முக்கியமா நான் அது உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னு நினைச்சேன். ஸோ நடிகர் சங்கம் தரப்புல இருந்து உங்களுக்கு மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறதாமே நான் கேள்விப்பட்ட நியூஸ். அது எந்த அளவுக்கு உண்மை? என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் போட்டாங்க? அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோல நான் பார்க்கும்போது ரொம்ப கோபமாவே விஷால் உங்கள்கிட்ட டைரக்டா பேசியிருந்தாரு. ஸோ அது என்ன மாதிரி ஒரு முதல்ல விஷால் என்னை கோபப்பட்ட விஷயத்தை சொல்லிக்கிறேன். அவரு நடிச்ச படத்துக்கான ப்ரொமோஷன் ஆடியோ ரிலீஸு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு பத்திரிகாரங்களை. நான் பத்திரிகாரன் தான் போனேன். கேட்ட கேள்வி, இப்போ மலையாளத்தில் தரமான படங்கள் பட்ஜெட் படங்கள் ஓடுதுன்னு. இது என்ன தப்பான கேள்வியா? இல்லையே. இதுதான் பேசுறியாரு அண்ணனா அவர் கேள்விக்கு நான் பால் சொல்ல மாட்டேன். அப்போ அவர் என்ன மூடில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். என் மேல உள்நோக்கத்துல கோவத்தில் இருக்காரு. அந்த உள்நோக்கத்தில் இந்த கோவம் என்ன தெரியுமா? அவர் தமிழக அரசை திட்டினார். பொதுவாக முதல்வரையும் துணை முதல்வரையும் திட்டினார். அப்போ நான் பதில் சொன்னேன், நீங்கள் ஏன் இப்படி பொது வழிகளில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வாரம் போய் பார்க்குறீங்க, மாதந்தோறும் பார்க்குறீங்க துணை முதல்வரை, அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாம்னு. அவருக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இது அந்த பக்கம் அந்த திமுக தரப்பில் பெரிய இது அவர் கேட்ட நியாயம் தானே மாதிரி இருந்துச்சு. கோவம் வந்துருச்சு அவருக்கு. அதனால தேவையில்லாமல் இப்போ என் பேரையும் அதில் சேர்த்துருக்காரு. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, என் மீது எந்த நடிகையாவது புகார் சொல்லியிருக்காங்களா? நான் விளக்கம் தர தயாராக இருக்கேன். என் மேலே ஒரு கேஸு சைபர் கிரைம் விசாரித்தாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதுவும் விஷாலுக்கு தெரியும். இப்போ நான் எந்த இடத்துல எந்த சேனலில் ஆபாசமாக அருவருப்பாக பேசினேன்? நேர்கள் இவ்வளவு பேர் என்னை விரும்புகிறாங்கன்னு சொன்ன காரணம் ஆபாசமாக பேசினேன் ஒத்துப்பாங்களா? சரி வேண்டாம். ஆபாசமாக அருவருப்பாக பேசினா யூடியூப்லேயே பிளாக் பண்ணிடுவான். இது தெரியாத விஷாலுக்கு. சரி, விஷால் திருமண அறிவிப்பை அறிவித்தவுடன் இவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், இவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்கணும், வாழ்த்தினவன் நான். அதுக்கு தான் இந்த திட்டா? சரி வேண்டாம். உங்களை பற்றி 2 நடிகை, குறிப்பாக ஸ்ரீரெட்டி என்ன பேசுனா, அனகொண்டான்னு பேசுனா. அவளை என்ன செஞ்சிட்டீங்க? கேஸ் போட்டிங்களா? இல்லை நடிகர் சங்கங்களை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? வேண்டாம். பின்னணி பாடகி சுசித்ரா இப்போ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தீங்களா? அதை கூப்பிட்டு பேசிங்களா? அதுக்கு கோர்ட்டு போனீங்களா? நடிகைகள் சொன்னால் தப்பு இல்லை, நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு தப்பா? இப்படி ஒரு பதில் நான் கொடுத்து விட்டேன். இப்போ நடிகர் இப்போ சமீபத்தில் நிறைய நடிகர்கள் எனக்கு பாராட்டு தெரிவித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை நான் சொல்ல முடியும், அதுக்கு நேரம் பத்தாது. என்னுடைய விமர்சனங்கள் எல்லாம்
அந்த தயாரிப்பாளர்களையும் நடிகர்களையும் பாராட்டி இருக்கிறது. ஓகே. அதனால நான் அந்த மாதிரி பேசணும்னு சொல்லுது பச்சை பொய். அது விஷால் உள்நோக்கத்தோடு என் மீது இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஓகே, ஓகே சார். அந்த இன்சிடென்ட்ல வந்து அவர் உங்கள அப்படி சொல்லும்போது, மத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அத எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அங்க? ஏங்க பத்திரிகையாளர்கிட்ட ஒற்றுமை கிடையாது. ஆ. முதல்ல பத்திரிகையாளர்களா இருப்பவர்கள் உண்மையான பத்திரிகையாளர்களா என்பது ஒரு கேள்வி. ஓகே. நான் வந்து யூடியூப்லையும் பேசுகிறேன், நெற்றிக்கண் வார பத்திரிகையில் வார வாரம் சினிமா எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் பத்திரிகையாளன், மீடியாக்காரன், யூடியூப் பேசுகிறேன். ஆனால் எனக்கென்று சொந்தமாக யூடியூப் சேனல் கிடையவே கிடையாது. என்ன நேயர்கள் விரும்புறதுனால நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, நான் அதுக்கான ஊதியத்தை வாங்குறேன். இதானே உண்மை. ஆமா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசுகிறேன்னா யூடியூப் என்ன பிளாக் பண்ணியிருக்குங்க. அரசாங்கம் என் மேலே வழக்கு போட்டிருக்கோம். அப்படி இல்லையே. நான் என் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். அதை நான் அப்பீர் ஆகி அந்த கேஸ் தள்ளுபடியாச்சு. அதான் உண்மை. ஓகே சார். ஸோ ரொம்ப நாளா வந்து இதுக்கு பதில் தெரியாம இருந்தது. ஸோ எனக்கும் சரி, ஆடியன்ஸுக்கும் சரி, அதுக்கான ஒரு சரியான பதில் வந்து நீங்களே உங்களோட வாயால குடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது சார். இவ்வளோ நேரம் உங்க டைமை நீங்க எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.